ஏய் பாடி. அவனை ஏன் இங்க கூட்டு வந்தீங்க? ஜெயில தள்ளி இருக்க வேண்டியதானே? லிசன், your daughter's major. நான் ஆசைப்பட்டு தான் அவன் கூட போனேன்னு சொன்னா என் வேலை போயிடும். Take care. This is your last warning. இனிமே இப்படி பண்ணா ஆக்ஷன் தான். Understand? Come on lads. ச்சே, அறிவு இருக்கா உனக்கு? இவன் கூட ஓடி போக பாத்தியா? இவ்வளவு பெரிய லண்டன்ல இவனை விட்டா ஒரு நல்ல ஆளே கிடைக்கல உனக்கு. ஏன் இவருக்கு என்ன குறை? என்ன குறையா? சொல்லிக்கிற மாதிரி உருப்படியா ஒரு வேலை இருக்கா இவனுக்கு? ஐயோ வேலையை பத்தில நீ பேசாத. உன் குடிப்பழக்கத்தால உனக்கு வேலை போன கதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல. வக்கீல் வெடிமுத்தோட கிளர்க் நானு. இந்த பாரு, நான் விரதத்துல இருக்கேன். 41 நாள்ல 36 நாள் ஓடி போச்சு. விரதம் முடிஞ்சு ஐயாட்ட போனா மறுபடியும் வேலை சேர்த்து பாரு, கை நிறைய காசு கொடுப்பாரு. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. அந்த வக்கீல் வெடிமுத்து இருக்கானே, அவனே ஒரு வேலை இல்லாத பையன். அவன் உனக்கு எப்படி வேலை கொடுக்க போறான்? நீ எப்படி சம்பாதிப்ப? நானா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பவுண்ட் சம்பாதிப்பேன் தெரியுமா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஒரு நாள் வேண்டாயா, ஒரு மாசம் எடுத்துக்க. 1 லட்சம் பவுண்ட் சம்பாதிச்சு கொண்டு வா. ஏன் பண்ண உனக்கு தரேன். சவாலா? நிச்சயமா சவால். சவாலை ஏத்துக்கிறேன். சரி, நீ ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா 31ஆவது நாள் உன் பொண்ணை எவனுக்கு கொண்டாலும் கட்டி குடியா? பாத்துருமா? பாத்துருவோயா? யாரு பேபியா? எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிடுறீங்க? அதாம ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். எங்க உன் புருஷன் வெடிமுத்து வரலையா? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. வந்துட்டேயா. நீங்க கூப்பிட்டதாக டாக்டர் சொன்னாரு. புறப்படும் போது பெரிய பேபி கிளம்பிருச்சு, சின்ன பேபி கிளம்பிருச்சு. எங்க எதுக்கியா கூப்பிட்டீங்க? என் பேரன் சரவணன் வரப்போறா. சரி, என் சொத்து பூராவும் அவன் பேர்ல எழுதணும். ஐயா, இத போன்ல சொல்லியிருந்தீங்கன்னா பத்திரத்தோட வந்திருப்பேன்ல. போன் இல்லைன்னு உனக்கு தெரியாது? ஆமா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு தான் போனை கட் பண்ணேன். உடம்ப பாத்துக்க இவன் இருக்கான், சொத்தை பாத்துக்க நீ இருக்க, அப்புறம் எதுக்கு போனு? இருந்தாலும் போன் இல்லாத வீடு. ஏயா, ஜூனியரா இருந்த உன்னை சீனியர் ஆக்கி மொத்த கிளைண்ட்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னா ஏன் இந்த கிளைண்ட்டையாவது கைவிடக்கூடாதுண்டா? ஆமா மாமா, பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளைண்ட்மா. அப்ப சொன்னதை செய். என்ன சொன்னாரு? சும்மா ஏமா அவனை மிரட்டுற? எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பேபி, வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்காரன், நல்லா வருவான். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ஐயா, என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேசன், அவரையும் நம்புங்க ஐயா. அவனை பத்தி பேசாத, குடிக்கார பையன். குடிக்காத, குடியை நிறுத்துறான்னு சொன்னேன், நிறுத்தல, அவனையே நிறுத்திட்டேன். என்ன இருந்தாலும் கணேசன் ஐயா செருப்பால் அடிப்பேன். எதுக்கியா அவனை போய் செருப்ப கொண்டு அடிச்சுக்கிட்டு? ஒன்னதான். நன்றிங்கய்யா. அப்ப பேபி நான் கிளம்புறேன், கார் எடுத்துட்டு போவா? கார் என்னது, நீ நடந்து போயா? உடம்ப பாத்துக்கமா, ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போறேன். வரட்டா? அங்கிள், அத்தை எங்க? பெட்ரூம்ல இருக்கமா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜசேகர், பார்வதிக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அவ உடம்பு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. அவளை நீ தான் பூ மாதிரி பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமே அவ சந்தோஷமா தான் இருப்பா. என்ன என் பேரை வரப்போறான்ல. வெடிமுத்து ஐயா என்ன சொன்னாரு? வேலை சேர்த்துக்கிறேன். அது ஒண்ணுமில்லடா கணேசா, பெருசு ரொம்ப கோவமா இருக்கு. அவர் பேரை சரவணே அமெரிக்கால இருந்து வர்றானா. அவன் வந்தவன அவனை வச்சு பால் போட்டு உனக்கு வேலை வாங்கிடுவான். ஆனா அதுல நோ ப்ராப்ளம்டா கணேசா, தைரியமா நான் இருக்கல்ல. ஏன்னா 1000 தான் அவர் சொன்னாலும். ஏடா என்கிட்ட பேசிட்டு எங்கேயா பாக்குற? என்ன விஷயம்? டேய் கதிர், நீ போ, நீ வாடாங்க. நான் உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? இப்போவாது வந்தனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசாத. இந்தா, இதுல 10,000 பவுண்ட் இருக்கு, பத்திரம். சார், எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி சார். இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, தம்பி கொஞ்சம் வாங்க. சார், இந்த பையன் கதிர் இருக்கானே, என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்புறம் சார், போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் அந்த பக்கம் போலியே. ரொம்ப நல்லதா போச்சு. வண்டி என்கிட்ட கொடுங்க, நான் போய் இறங்கி அனுப்புறேன், அப்புறம் நீங்க போங்க. வெரி குட். கிரேசி ஃபெலோஸ், வாங்க வாங்க. எப்படிதான் பேபின்னு வச்சு சமாளிக்கிறாங்க. வரைக்கும் அடிக்கிறானே. ஒண்ணுமில்ல, கொலைகேஸ்ல போராடி ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே அவனை போட்டு அடிக்கிறான். அந்த ஜாமீன் கொடுக்க வேண்டிய பணத்தை என் கிளர்க்கு கதிர் இருக்கான்ல, அவன் ஆட்டிய போட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கோவத்துல என்ன போட்டு அடிக்கிறான். அவன் கடமை தானே செய்யறான். ஐயோ, அவன் பெரிய கொலைகாரனா செய்ய. என்ன பண்ண சொல்ற? கொலைகாரன் கொள்ளைக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறது என் பொழப்பா போச்சு. அப்ப அடுத்த ஏரிங் வரதுக்குள்ள அவன் பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், பேசாம கூட்ட. அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான். ஐயோ, டேய் நானாரி கூப்பற அங்க கிட போற. சார், ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆந்தி வே. என்ன ஸ்டைல்? ஓடி வாடா. என்ன சார் அடிச்சனா?
ஏடா இங்க கூப்பிட அங்க போயிட்டு இருக்க? சார் நீங்க அந்த பக்கம் இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு சார். சரி அந்த வெள்ளக்கார எதுக்கு உன்னை கொலை செய்யறேன்னு போறான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது ஏன்னா சார். நான் தானே உன்னை கொல்ல போறேன். என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா டேய், பேங்க்ல லாக்கர் ஒன்று எடுத்து கொடுன்னு பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பேங்க் லாக்கர் கீ எனக்கு வரணும். இல்ல ஜேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். ஏய், இந்த மொட்டை தலையை உள்ளதான் இருக்கான், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்ட்டு தெனாட்டா வெளியில சுத்திட்டு இருக்க நீ. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? டேய், ஐயம்மா. என்ன வெளியில எடுக்க நீ என்னடா பண்ண? சார் வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்கால அக்கால சார், வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்கால தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. நீ வக்காலத்து வாங்கி என்ன வெளியில எடுத்து அதை விட நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த கணேஷ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, அவனை சிறைக்கிட்ட சொன்னல, என்ன பண்ண? சார் அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்ட்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தான் சார். இப்ப ஐயப்பனுக்கு மாலையை போட்டு உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு விரதம் இருக்கா சார். அது உங்க பேட் லக். சரி புறா, அவனை நானே பாத்துக்கிறேன். பேங்க் லாக்கர் என்னாச்சு? சங்க அர்த்தா கூட வெளியே வராது. வெளியே வந்தது சங்க அறுத்துருவோம் மகனே. Mr. Bhaskar, Yes? visitor for you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை பீஸ் எது? பீஸ் வேணாம் டேய், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன், வேணாம். லண்டனுக்கு வந்ததே திருட்டு விசாவுல. வலிக்குது. நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறியா? அழுதுருவேன், கொன்றுவேன். அழுதுருவேன். கொன்றுவேடா. சார், நீங்க போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போங்க நீங்க. போங்க நீங்க, நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். எது? வரல சார், போங்க சார் நீங்க. தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான் பட வர்றா. மை பெஸ்ட் கிளைண்ட் பட் நோ பீஸ். பை மேன். ஏன் வெடிமுத்து, நீ ஈஸியான கேஸையே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமி என் வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன்ன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். வரேன் சொரிமுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் நீங்க மிஸ்டர் வெடிமுத்து தானே? எஸ் சார் நான் உங்க ஃபேன் சார். கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றது பார்க்கறது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப்? யா. பேப்பர்? பேப்பர்ல வேண்டாம். வேற? எங்க 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 இங்க. Thank you. என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, thank you. Thank you. Bye. Excuse me. Next meet man. சீக்கிரம். ஓகே. தானா வந்து மாட்டுதையா? ஐயோ ஐயோ. டேய், ஜெயில யாரடா பார்க்க வந்த? முட்டை போயில நட்டுக்குச்சு. நம்ம வீட்டு கிச்சன்ல ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஐயோ, சமய சந்தர்ப்பம் தெரியாம திக்கும். இப்ப என்ன தெரியுங்கிறியா தெரியாதுங்கிறியா? தெரியும். அதுல ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி? டேய், விஷயத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது. அந்த சாவி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரியுமே. உன்னை தவிர. உனக்கு தெரியுமே. சனியம் பிடிச்சவனே நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, அதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. அதை எடுத்து ஒளிச்சு வச்சா உனக்கு தெரியாதே. உனக்கு தெரியுமில்ல? உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ராஜா, இப்ப அந்த சாவி எங்க இருக்கு? நான் தான் ஒளிச்சு வச்சனே. ஒளிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல. அதை எங்க ஒளிச்சு வைப்ப? என்ன சொல்ல மாட்டேன். நீ தான் யாரும் சொல்லக்கூடாது சொல்லிட்டிய. டேய், நான் உன்னை கொல்ல போறேன்டா. கொலை பண்ண யாரை ஒளிச்சு? What's your problem? Nothing, sir. Why are you shouting? Brothers. Keep quiet. சாவியை ஒளிச்சு வைக்க வேணுமா வேணாமா? வேணும்டா. நீ தாண்டா வெளியில இருக்க, நீ தாண்டா ஒளிச்சு வைக்க முடியும். ஆனா உன்னை தவிர அந்த இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்லடா. போடா போடா. அண்ணா, என்ன ராசா? இப்போ அந்த சாவியை எங்க வச்சிருக்க? போடா. Stop it right now. கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதடா? அறிவு விட்ட நாயே. என்ன சொல்லிட்டேன்னு மொட்டை இவ்வளவு கோவப்படுறான்? நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சேச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனா நீங்க என்ன இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லம்மா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுங்க. ஐஸ் 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 ஐஸ். என்ன கூப்பிட்டு பார்த்தேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்களா?
ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டுல தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே 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 பை பை. எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐசு, அந்த குண்டு பேபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். டார்லிங், உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாட்டுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? கால்ல அடிபட்டுச்சு. அடிபட்டுச்சா? ஐயோ, எங்க எங்கயா? நான் கூட அந்த குண்டு பேபி திரும்ப வந்துச்சோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஜூஸ் எங்க? ஜூஸ் ஜூஸ் இந்த கொண்டு வந்தா ஐசு. டார்லிங், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, முகம் பாக்குறேன். யாரோ கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டார்லிங், ஜூஸ். முகம் பாக்குறானு. ஏய், இதை நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். ஓய், நீயும் கதிரவன் தான் பாஸை போலீஸ்ல காட்டி கொடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஷூட் பண்ணிடுவார். கும்புட போன தெய்வம், ஓ கும்புட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். ஒண்ணு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நாங்க திரும்பி அது வந்துட்டோம். என்னாச்சுன்னா வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல. ஒன்னே எல்லாம் கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? போயா போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும். ஒன்னு தொலைச்சு போடுறேன். தொலைச்சு காரை மெயின்டைன் பண்றதை விட என்ன வேலை உனக்கு? போகிறீங்களா? நான் உன்னை போ சொன்னா நீ என்ன போன்னு சொல்ற? போயா போ. இனிமே இப்படி நடந்தது காரை மாத்திரணும். நான் மாத்திடுவேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல உள்ளே யாரோ இருக்காங்க. மம்மி யாரு பாருங்க. ஐயோ யார் இல்ல பேபி அம்மா இருக்காங்க. ஐயோமா பேபி அம்மா ப்ளீஸ் மீ. அள்ளியா? ஐயோ இல்ல. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மூஞ்சியும் சரியில்லை முழியும் சரியில்லை. தள்ளுங்கறல. அம்மா ஐயோ அம்மா. யாரோ இருக்காங்க. யாரோ காணோமே. ஐயோ நான் பார்த்தனே. நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷன் அசிங்க பத்திரேடி. போய் வேலை வண்டிய பாருங்க போங்க. இல்லம்மா, அந்த ரூம்ல யாரோ இருந்தாங்க. ஆமா, ஓடி போன உங்க அப்பா இருக்கா. போ பயமில்ல. ஏய், குழந்தைகிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவேடா. ஆமா, வெளிய போன எனக்கு ஜூஸ் கலந்ததா சொன்னியே, திரும்பி வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஜூஸ். என்னாச்சு உங்களுக்கு? நீ இன்னும் போகலையா அடி? எங்க வழி இருக்க எருமை? எருமையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி? வெளிய நிக்கிற கார் யாருது? எந்த காரு? நம்ம வீட்டு வாசல்ல நிக்குதே அந்த கார். அந்த காரா? சொல்லு. அந்த காரு, அது காரு. யோ, அதான் யார் காருன்னு கேக்குறல? யாரு? என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், யார் நீ? என்னைய பாத்துட்டு இருக்க? கேக்குறாங்களா? சொல்ல வேண்டியதானே?
5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டேன். நீ கிளைண்டுமா அவரு? வெளியில நிக்கிற காரு என்னது? ஜூஸ் எனக்கு. ஏயா முன்னாடி சொல்லி தரக்க வேண்டியதானே? என்ன டப்பு நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். Thank you. ஓகே வெடிமுத்து, see you in court. ஆமா, நம்ம 2 பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானா? ஏய் அம்மா இந்த செயினை பாரு. செயினா? என்னையா இது செயின்? இது அந்த கார் மாதிரி, இது ஒரு செயின். ஓ, என் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது இதுதானா? Thank you my dear. Thank you so much. என்னையா நீ ஆசையா கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங்கி. குறும்பு. என் பர்த்டேக்கு இப்பதான் நீ gift வாங்கி கொடுத்திருக்க. Thank you யா. என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி. செயின். ஹலோ ஹலோ வெடிமுத்து சார், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். நீயா? இனிமேல் என் கூட பேசாத. உனக்கு தான் ஏற்கனவே லவர் இருக்கான்ல. ஐயோ, இன்னைக்கு வந்தவன் என் முறை பையன். அவனெல்லாம் என் கூட கூட்டி வர்ற. நான் ஒன்னும் அவனை கூட்டிட்டு வரல, அவனாவே வந்துட்டான். அவனா வர்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஏன் மேல பைத்தியம். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தி சுத்தி வரான். அப்படின்னா நீ அவனை லவ் பண்றியா? நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். வேற என்ன? யார் டார்லிங்? அத நேர்ல தான் சொல்வேன். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வாஷிங்டன் ஸ்ட்ரீட் நம்பர் 36ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறியா? கண்டிப்பா வரேன். ஆனா நீங்க வரும்போது என் செயினை மறக்காம கொண்டு வாங்க. கிஃப்டா கொடுத்த செயினை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான். அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்தானா, அத திருப்பி கேக்குறாங்க கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான செயின், நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரடஜே வாங்கி தர வச்சுக்க. ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன். ஏய், என்ன அதட்ற? அம்மா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வச்சுக்கடா பேபி, நீயே வச்சுக்க. எனக்கு அந்த செயின் தான் வேணும். அதே செயின் தான் வேணும்னு அடம் பிடிக்காதம்மா. எங்க அம்மா சாகும்போது எனக்கு பிரசன்ட் பண்ண செயின் அது, எனக்கு அந்த செயின் தான் வேணும். சரி சரி அழுகாத, உனக்கு அதே வாங்கி தரேன் போதுமா? அம்மா, அந்த பேங்க் கொள்ளையடிச்ச கேஸ்ல வாதாடுறீங்களே பாஸ்கர், அவர் நல்லவரா? அந்த பேங்க கொள்ளையடிச்சதே இந்த முட்டையும் தான். ஓ, அவர் ஜெயில்ல இருக்காரு. பணம் எங்க இருக்கும்? அது ஒரு சீக்ரெட் லாக்கர்மா. அந்த லாக்கர் எங்க இருக்குன்னா, யாரு அவன்? யாரு? யாரு? யாருமில்ல, உன் முறப்பைய வந்த மாதிரியே ஒரு பீலிங். ஆமா, அவன் ரொம்ப வசதியானவனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லண்டனுக்கே வேலை தேடி தான் வந்திருக்கான். அப்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லு. ஆமா, வயசான அம்மா. ஆமா, அந்த அம்மா பத்தி தான் தெரியுமே எனக்கு. பழைய வாயில படுத்துக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்ட். வாழ வெட்டி அக்கா. அவன் அக்கால பத்தி தெரியுமில்ல எனக்கு. டிவியை போட்டுக்கிட்டு சீரியல்ல வர்ற மாமியார பூரா கிளி கிளி கிளியில கிழிக்கிறாளா. சரியா சொன்னீங்க. ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். அவன் இன்ஜினியர் படிச்சு கிழிக்க போறான். அவன் முகரைய பார்த்தா தெரியல, அவன் பரம்பரைக்கு படிப்பு வராது, பழைய சோறு கிடைக்காது. பெர்ஃபெக்ட். கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு ஏங்கி 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 அவ்வையார் மாதிரி கிளவியாகி காலத்தில் அழியா. ஏய், இந்த தடவை உன்னை வெறும் அடியோட விடுற. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன் மவனே சங்குதான். வாடி. எங்க கூட்டிட்டு போறேன்? ஏய், வாடி. ஆள் இருக்கும் போதே இப்படி பிடிக்கிறானே. ஆள் என்ன பண்ணுவான்? எங்க போனாரு வக்கீல் சார்? இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவன சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஐயாட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. வக்கீல பார்த்து உண்மையை சொல்ற முதல்ல நீதாடா. போடா. எது வாடா. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி ஆபரேஷன் தியேட்டர்? It's there. Thank you. வக்கீல்
சார் டாக்டர் அந்த பயல ஆபரேஷன் தியேட்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை கிழிக்கணும். நீங்க கிழிக்கிற கிழியில அவன் நாக்கு தொங்கி சாகணும். ஆமா டாக்டர்ன்றீங்களே, எங்க படிச்சீங்க? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, அவனை பரோட்டா மாதிரி பிச்சு 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 போட்டு அந்த கொத்து பரோட்டா மாதிரி கம்பியை வச்சு குத்து 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 குத்தி அவனை விடக்கூடாது. அவனை வந்துட்டா சத்தம் யாருப்பா? நம்ம வக்கீல் வெடிமுத்து ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லாமே மயங்கி விழுந்துட்டாரு. இன்னைக்கு அவனை அடிச்சு நைய புழக்கிற பாருப்ப. ஓகே, பயந்துருவோமா நாங்க? என்னையா என்ன உள்ள விடக்கூடாதுன்னு செக்யூரிட்டி எல்லாம் போட்டாங்க. சரி பரவாயில்ல, நீங்க நான் போய் பாத்துக்கிறேன் அவனை. சார் நான் உள்ள வரலன்னா அவங்ககிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சிருவான். டேய் கணேசா, நான் சுனாமினே வெளியே வந்துடும். இவன்லாம் எனக்கு சுண்டலிக்கு சமம். உள்ள போய் ஒரு பார்வை பார்த்தேன்னு வச்சுக்க, வால்ல தீ பிடிச்ச மாதிரி புட்டிங்க வெளியே வருவான். கப்புன்னு பிடிச்சி அமைக்க விட்டுறாத. நான் பிடிச்சிக்கிறேன். அது யாருக்கிட்ட? ஹாய். ஹலோ, யாருது? யாரு? நான் தாம்மா, நான் தான். அட வெடிமுத்துவா, வாப்பா. ஓஹோ, சொந்தக்காரங்களாம் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு. என்னப்பா வெடிமுத்து ஐயா, இந்த வீட்டுக்கு வர்ற வழியே மறந்துட்டியா? வர வேண்டிய நேரம் இப்பதானே வந்திருக்கு. என்ன சொல்ற? இல்ல, சரவணை ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாப்பா. சரவணா, சரவணா. என் பேரனை பார்த்தா உனக்கு இப்ப அடையாளமே தெரியாது. அவனுக்கு என்னை நல்லா தெரியும். சரவணா, சரவணா. அதே திருட்டு முடி. அன்னைக்கு பார்த்ததை விட நல்லா இருக்கியப்பா சரவணா. வா, வரமாட்டேன். ஆளு கொஞ்சம் ஊத்தமா இருக்க. தாத்தா வீட்டுல நல்ல சாப்பாடோ. ஏலே, உன்னால நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன் தெரியுமாடா? அதெல்லாம் திருப்பி தர வேணாம். நீயா வர்றியா இல்ல நான் அங்க வரட்டுமா? வெடிமுத்து, சரவணனுக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. நல்லா தெரியும். இப்ப எல்லாரும் முன்னாலையும் பல விஷயம் தெரிய போது. அத அவன் வாயாலேயே சொல்லுவான். போலீஸ் வந்தாச்சு. நல்ல உதறேன்டி. சரிம்மா. கதவை தர. முகத்தை முடிச்சு வந்தா எனக்கு அடையாளம் தெரியாதா? கதவை வா. என்ன விட மாட்டேன்டா. கையெடுத்து விட்டா விட்டுருவேனா? என் முதலாளி ஏமாத்தினல்ல, கண்ணில்லாதவங்கள ஏமாத்துறியா? இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அவனை விட்டுறாதீங்க. ஒன்னா நம்பர் ரவுடி புட்டி மின் சைடு ஜெயில். டேய், என் வக்கீல் வெடிமுத்து உன் ஜம்ம பலிக்காதடா. வச்சால் பத்தியா வால்ல தீ. வெடிமுத்து ஐயா, நீங்க எப்படி? ஐயோ, முகமெல்லாம் முத்து முத்தா வெடிச்சிருக்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. என் கூட சிரிச்சு பேசி பழகி என் மனசை கொள்ளையடிச்சிட்டு இப்போ என்னையே சந்தேகப்படுறீங்களா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். சாரி டாக்டர்மா, வக்கீல் புத்தி இல்ல, அதான் கொஞ்சம் சந்தேகப்பட்டுருச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் உன் பின்னாலேயே தெரியறான்ல, அதான் ஒரு சின்ன டவுட். அவனை நான் கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். இனிமே வரவே மாட்டான். சரி சரி, நம்ம யாருக்கும் தெரியாம இந்த லண்டனை விட்டே ஓடி போயிடலாம். நீங்க வரும்போது மறக்காம என் செயினோட வாங்க. ஓகே டார்லிங், நீ சொன்ன அப்பீல் இருக்கா?
போச்சு போச்சு எல்லாம் போச்சு அண்ணே 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 நம்ம மோசம் போயிட்டோம்ண்ணே. என்னடா உளற? நம்ம வெடிமுத்து ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கண்ணே. என்னடா உளற? அவங்க 2 பேரும் பணத்தோட ஓடுறதுக்கு பிளான் பண்றாங்கண்ணே. இது என்ன? You're not allowed. மீ கோ இன்சைட். டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. வை நான் வாங்க. ஹலோ. எஸ். ஒரு நிமிஷம். என்ன தெரியுதா உங்களுக்கு? பழைய மேனேஜர் கணேசன் தானே நீ? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. இந்த ராட்சசி என்ன உள்ள விட மாட்டேங்கிறா. என்ன உள்ள கூட்டு போங்களேன். நீங்க வெளியில வந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல உண்மையை வெளியில வரப்போகுது. விஷயத்துக்கு வா. அதாவது உள்ள சரவணன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, சத்தியமா அவன் சரவணனே இல்லம்மா. சாதாரணமா சிங்கிள் ஆள் டபுள் ஆக்டிங் கொடுப்பாங்க. அங்க டபுள் ஆள் சேர்ந்து சிங்கிள் ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் சும்மா வளராதையா. இல்ல என்ன உள்ள கூட்டு போங்க, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். உன்னை நாங்க நம்ப தயாரா இல்ல. ஏன்? உன்னை உள்ள கூட்டு போனோம்னா பெரியவர் எங்களை வெளியே அனுப்பிச்சிருவாரு. ஏன்னா நீ ஒரு குடிகாரன். நீ ரொம்ப யோக்கியமா. நீ ராத்திரி ஏத்துறது இல்ல. என்னங்க நீங்க குடிப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. யார் சொன்னா? என் கூட அடிச்சிருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்க? கை நீட்டுறியா? கூட்டு சரியா? விட மாட்டேன்டா உங்களை. முதலாளியை ஏமாத்துறீங்களா? என்னங்கடா எங்க ஓடுறீங்க உள்ள? டேய் டேய் இவ வேற தப்பிச்சிட்டோன்னு நினைக்காதீங்கடா. கொட்டு வச்சதுனால நினைக்காத. ஊர்ல கத்தி சுத்தன வேண்டானா? வெள்ளவா கத்திக்கிட்டு இருக்கிறது அதிகார கணேசனா? பாவி ஒவ்வொரு வாய்தாக்கு வந்து என்ன கடிக்கிறான் அடிக்கிறான். நான் என்ன செய்வேன்? அடே கதிரி, உன்னை விட மாட்டேன்டா. என்னை மாட்டி விட்டேடா. அடே நீ எங்கடா இருக்க? வாடா, உன்னை வச்சுக்கிறேன்டா. எஸ் வெடிமுத்து சார். இவன் எங்க வந்தா? சார் நீ மறுபடியும் வரானே. தள்ளுங்க சார். எத்தனை வந்து அடி வாங்குறாரு சார்? ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுன்னு தெரியும் எனக்கு சார். ஒரு நிறைய விஷயம் பேசுறேன் சார். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா சார். நான் சொல்றது கேளுங்க சார். கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன். வெடிமுத்து சார். வெடிமுத்து சார். வெடிமுத்து. எஸ். ஐயோ சார் மறுபடியும் பார்த்துட்டானே. ஒரு நிமிஷம் சார். எத்தனை அடி வாங்குறது? என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் சார். சார் உங்ககிட்ட மனசுக்கு ஒரு நிறைய விஷயம் பேசணும் சார். ஒன்னும் துறக்க வேணாம், போடா. இறங்குங்க சார். இறங்க மாட்டேன் சார். என்ன சார்? டேய் வேணா, அப்படியே மெட்ராஸ் ஓட்டலாம். லண்டனே வேணாம். பூஜா நம்ம வீட்டிலே திருட மாதிரி போக வேண்டியதா இருக்கு. என்ன சத்தம்? எந்த ரூம்ல இருக்கு அந்த செயின்? திருட வக்கீல் ட்ரெஸ் போட்டு திருட வந்திருக்கான். விடக்கூடாது. எவனோ ஒரு திருட வந்த மாதிரி ஆக்கிட வேண்டியதாங்க. இந்த திருடனை பிடிச்சி வெடிமுத்திட்ட நல்ல பேர் வாங்கணும். என் நண்பர் வீட்டு திருடலையா? என்ன பண்ற பாரு மௌனே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வக்கீல் வெடிமுத்து வீட்டுல நீ திருடுவ? நீங்களா உங்க வீட்டுல நீங்களே திருடுறீங்களா சார்? என்ன சார் அவுத்து விட்டு பேசு. கரெக்ட் சார். சாரி சார். இந்த திருடு நினைச்சு ஏதோ யாரு தொந்தரவா போச்சு. ஒரு இடத்துக்கு போ. என்ன உனக்கு? எழுந்திரியா?